சேலம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இதெல்லாம் மேப்லாம் என் மனசுல அப்படியே இருக்குது. எங்கெங்க எந்தெந்த ஆறு எங்கெங்க ஓடுது, எந்தெந்த குளத்துல போய் சேரும்லாம் இருக்கு. வேண்டியது ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஏன்னா இதுதான் உண்மையான திட்டம், இதான் வளர்ச்சி திட்டம், இதான் வருங்கால உங்களுடைய சந்ததியினர்கள் நமக்கு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைக்கணும்னா இன்னைக்கு நீங்க இந்த முடிவெடுங்க. மாம்பழம் மாத்தி போடுங்க. 57 வருஷம் 2 பேர் ஆண்டது போதும். இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது, எந்த புதுமையும் இவர்களால் கொண்டு வர முடியாது. நினைச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை என்ன இருக்கா? இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை ஏதாவது இருக்கா? இவங்களால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் வருமா? அதே அரைச்சமாவை தான் அரைப்பாங்க. அதே அரைச்சி எப்போதும் அரைக்கிறாங்க, அண்ணா காலத்துல அரைக்கிறாங்க, அதே தான் அரைக்கிறாங்க. அரைச்சி 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 இவங்க நிர்வாகம் செய்யறது இல்லம்மா, இப்பெல்லாம் வியாபாரம் செய்யறாங்க. அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கின காரணம் நல்ல நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம் செய்யணும்னு அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கினார். ஆனா அந்த நிர்வாகத்தை எல்லாம் மறந்துட்டு அதை வைத்து இவர்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் செய்து பியூர் பிசினஸ், அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற 3-4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் யாரும் அமைச்சர்களா நாம் பார்க்கல, அவங்க எல்லாம் வியாபாரி, பியூர் பிசினஸ். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு காசு வரும், எப்படி வரும், எப்படி கொள்ளடிக்கலாம், அதே நோக்கம் தான் இருக்குது அவங்களுக்கு. திட்டம்னு எதுவும் தெரியல அவங்களுக்கு, அது செயல்படணும் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்குலாம். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுக்கின்ற கட்டாயம் வந்துவிட்டது. 2 வாரத்துக்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலத்துக்கு வருகை தந்தார். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஐயா அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டார். நேரடியாக யார்கிட்ட வந்து கையை பிடிச்சாரு மோடி அவர்கள்? ஐயா நேரம் ஐயா கையை பிடிச்சாரு. ஐயா கட்டி பிடிச்சாரு. கட்டி பிடிக்கிறது ஏதோ சும்மா ஒரு மேடை நாடகம்லாம் கிடையாது. ஐயா அவர்கள் மோடி அவர்களை பல முறை சந்திச்சிருக்கார். ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சந்திப்பு இருக்கும். நான் கூட இருந்து பார்த்து எனக்கு தெரியும். எனக்கு அதன் பிறகு மேடையில் மோடி அவர்கள் பேசுகிறார் ஐயாவை பத்தி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் என்று ஐயாவை பார்த்து சொல்றார். தி மோஸ்ட் சீனியர் பர்சன் இந்த என்டிஏ அப்படி சொல்றாரு. எவ்வளவு பெருமை நமக்கு எல்லாம் இருக்கு. அதன் பிறகு மேடையில் பேசுறார் மோடி அவர்கள் பேசுகிறார். ஐயாவுடைய அனுபவம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவை, அன்புமணி ராமதாசுடைய டேலண்ட் தேவை என்று மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனால் தமிழை வைத்து, மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்று மொழியை பத்தி பேசுகிறார்களா, தமிழை பத்தி பேசுகிறார்களா? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அப்படின்னு வசனம் பேசினாங்க. எங்கேயாவது தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் தன் தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெறுகின்ற மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதுதான் இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக அண்ணா திமுகவும் செய்தது. கேரளாவில் போய் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திரா தெலுங்கானாவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம். ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு, எனக்கு தமிழ் கத்துக்க முடியலையே, எனக்கு வருத்தமா இருக்கு. தமிழ்ல 2-3 வார்த்தை பேசுறாரு. அது பெரிய முயற்சியா நான் பார்க்கிறேன் நான் இதெல்லாம். ஆனா இந்த 2 கட்சிகளும் அதை வச்சுதான் ஆட்சிக்கு வந்து ஏமாத்தி 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 உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா